ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போயிட்டு சொரக்காய் செடி பார்க்கலாம் வாங்க. நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நீட் இருக்குது. அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இறங்கி போய் பார்க்க முடியாது, நம்ம அப்படியே கீழே பார்த்துக்கலாம். எத்தனை காய்ச்சி இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது, ஆனால் முத்திட்டு இருக்குது. நல்லா பூவும் இருக்குது, காயும் காய்ச்சி இருக்குது, முத்திட்டு இருக்குது. ஆனால் இது வந்து அப்படியே ஒரு தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டமாக வச்சு அப்படியே நட்டு வச்சுக்கிறாங்க. இது சிலதெல்லாம் அப்படியே விதைக்கு விட்டுட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விதை விட்டுட்டா நம்ம மறுபடியும் விதை போட்டு நட்டு வைக்கலாம் அப்படின்னு. சொரக்காயெல்லாம் உடம்புக்கு நல்லது, பொரியல் பண்ணுறது, கூட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம். கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செடி மறைச்சிட்டு இருக்குது. அப்படியே அங்கெல்லாம் வேலையாட்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, தூரமாக இருக்காங்க. தேங்காய் செடி, அது நெல் பயிரில் வந்து களை எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 5 பேர் வந்து நெல் பயிரில் களை எடுத்துன்னுக்குறாங்க. சொரக்காய் ரொம்ப பெருசாக முத்திட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒரு காய் விதைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்புறமா வரும்போது வேணும்னா பார்க்கலாம். இப்போ நம்ம கனகாமரம் தோட்டத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் பூ அறுத்துன்னு வரலாம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. அப்படியே போகலாம் நம்ம நிலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம நிலத்துக்கு போகிற வழி. எப்படி இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இல்லை, நம்ம தான் போயிட்டு இருக்கிறோமே. இப்போது எல்லாம் காலையிலேயே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிலத்துக்கு. நம்ம தான் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மத்தியானமாக வந்துட்டு இருக்கிறோம். நம்ம போய் கனகாமர தோட்டத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நெல் நட்டு வச்சுருக்குறோம், நெல் பயிர். நம்ம நெல் பயிர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கனகாமர செடிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது தாண்டி தான் கனகாமர செடிக்கே போகணும். அதனால் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகலாம். எப்படி இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்திருக்குது, தண்ணியும் விட்டு இருக்கிறோம். இதுக்கு எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கும், அழகாக பச்சை பசேன்னு இருக்கும். இதெல்லாம் நம்மளது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்களேன், அழகாக இருக்குது. தண்ணியும் இருக்குது, தண்ணி இருக்குது இப்போ ஃபுல்லாக. தண்ணி வந்து நல்லா நிறைய விட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து தண்ணி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெல் பயிருக்கு வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். தண்ணி சுத்தமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் அப்படியே நம்புது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நடும்போது தான் வரவே இல்லை. நம்ம நட்டு வச்சு நடும்போது வந்துருந்தா இன்னும் வீடியோ எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்மளால் அவ்வளோ தூரத்துலேருந்து வர முடியலையா, அது மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்படியே போனோன்னா நம்ம கனகாமரம் செடி வரும். அது கூட இன்னும் பூவே அறுக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே தான் அறுக்கணும். அப்படியே போகலாம் வாங்க, அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு போய் போகலாம் நம்ம.
வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் டைம் வந்துட்டுமா, சரி அப்படியே நம்ம பூவை எடுத்துகிட்டு போகலாம். அங்கே பாருங்க கொக்கு போகுது. அது பாருங்க ஒன்றும் போகுது. நம்ம பேக்கை விட்டுட்டோம், சரி வண்டியிலே விட்டுட்டு இருந்தோமா, அதனால சரி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு நான் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம தண்ணி பாட்டில் எல்லாம் வண்டியிலேயே விட்டுட்டுமா, சரி போய் எடுத்துகிட்டு வந்துன்னுக்கிறேன். அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கனகாமரம் தோட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பூ அறுத்துக்கலாம். நம்ம அப்புறம் வீட்டில் போய் கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோட்டம் பாருங்கள், எல்லாம் பூ நிறைய பூத்து இருக்குது. ஆனால் அறுக்கலை, நாளைக்கு அறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இருக்கு. முகூர்த்த நாளாக இருந்தால் நல்லா போவோம், முகூர்த்த நாள் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இது கூட நம்ம வேலையாட்கள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுக்கணும். 4 பேர் வந்து அறுத்து காலையிலேயே நம்ம வந்து பஜாரில் எடுத்துன்னு போய் போடணும். இந்த பூ வந்து எடையே வராது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குமா, ரேட்டும் கம்மி தான். இப்போ தண்ணி இதுக்கு பாய்ச்ச காணோம், அப்படியே கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அறுத்துட்டு போகலாம். நான் வச்சுட்டு இருக்கிறது வந்து டெல்லி கனகாம்பரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தலையில் வச்சுட்டு இருக்கிறது இது வேறு, ஆனால் இந்த கனகாம்பரம் இது வேறு. இதுதான் நம்ம நாட்டு கனகாம்பரம். எப்படி பூத்து குலுங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது செடிக்கு, ஆனால் நிறைய தண்ணி விடலை இன்னும். இப்போ நம்மெல்லாம் மாங்காய் அறுத்துட்டு இருக்கிறோமா, அதனால் தண்ணி விட முடியல. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது பாருங்க. இதெல்லாம் நம்மளது தான் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டம். நம்ம இங்கே வரணுன்னா ஊர்லேருந்து வரணுமா, அதனால வரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது 12:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தேன் நான் அங்கேருந்து வந்து நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்து சரி நம்மளும் வீட்டுக்கு பூ அறுத்துக்கலாம் அப்படின்னு லேட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நம்ம மாங்காய் மரத்துக்கு மாங்காய் மரத்தில் போய் அங்கே போய் மாங்காய் பறிக்கணும். அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இங்கே இதை முடிச்சுன்னு நம்ம போகலாங்க. பம்ப் செட்டில் தண்ணி போயின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போர் தண்ணி. அது பார்த்துட்டு நம்ம அப்புறமா மாங்காய் தோப்புக்கு போகலாம். தோப்பு வீடியோ வந்து நாளைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இல்லை. இங்கே பம்ப் செட்டில் தண்ணி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் காலெல்லாம் கழுவிட்டு போகலாங்க. தண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி தண்ணி குதிக்குதுங்க பாருங்க. பம்ப் செட்டில் தண்ணி எப்படி போகுது பாருங்க. இது அப்படியே டைரெக்டாக போர் தண்ணிங்க. அப்படியே தோட்டத்துக்கு போகுது. மாட்டு தீவனம் இருக்குது, அந்த தீவனத்தை பயிருக்கு வந்து போகுது. சூப்பராக குச்சினுக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. நம்ம இங்கேயே துணி துவச்சிக்கலாம், இங்கேயே காய போட்டுக்கலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே இருந்தோம்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை அழுத்துங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.